ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுகான் ஜே ஹோப் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஸோ பொன் ஷார்ட் நேம் டெவில்ஸ் அண்ட் சன்மூன் காட்ஸ் லவ். வாங்க நம்ம இப்போ ஜே ஹோப் அண்ட் சுகா வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம டெவில் வேர்ல்டு, அதில் ஒரு 10 வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, நம்மளோட இந்த டெவில் வேர்ல்டுக்குள்ளே மட்டும் ஏமா அந்த பூமியில் இருக்க மாதிரி சூரியனும் அப்புறம் அந்த நிலாவும் வரவே மாட்டேங்குது, எப்பொழுதும் இருட்டாகவே இருக்குது, நம்ம வேர்ல்டு மட்டும் ஏமா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நம்மளாம் நரகத்தில் வாழணும்னு எழுதி வச்சிருக்குப்பா, அத்தான் அப்படின்றாங்க. ஏமா நம்ம மட்டும் நரகத்தில் வாழணும்? நான் ஒன்று சொல்லட்டா, இங்கே இருக்கவங்களாம் கெட்டவங்க மட்டும்தான். ஆனால் நீ சொன்னில அந்த சூரியனும் நிலாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்ம கூட இருந்தே நமக்கு துரோகம் பண்ணுறவங்க. அப்புறம் இன்னும் நிறையவே இருக்காங்க. நம்ம இருட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம நமக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், மற்றவங்களுக்காக இல்லை. சரியா? நீ நம்ம வேர்ல்டில் இருக்கிறத ப்ரௌடாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன், நீ யாரையுமே நம்பாத, யாரு கூடயுமே சேராத, நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இரு. அப்போ அந்த குட்டி டேவிலோட அப்பா வராங்க. அவங்களோட விங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த குட்டி டேவில், அப்பா, எனக்கும் உங்களை மாதிரியே பெரிய விங்ஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேணும்னா நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தை கொடு அப்படின்றாங்க. சரிப்பா, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று, இந்த கடவுள்லாம் இருக்காங்கல்ல, கடவுள்னு சொல்லிட்டு தெரியுறாங்களே, அவங்களெல்லாம் நீ எதுக்காகவும் நம்பாத அப்படின்றாங்க. ஓகேப்பா, நான் நம்ப மாட்டேன். நம்ம எப்பப்பா பூமிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு தடவை நீ பூமியை பற்றி பேசின ஒன்று அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, வா, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த குட்டி டேவில் நம்மக்கிட்ட பேசுது. என்னோட பேர் தான் ஜே ஹோப். எனக்கு இந்த மாதிரி டெவிலாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது. பூமியில் போயிட்டு அந்த வெளிச்சமாக இருக்குல்ல, அந்த நிலா சூரியன், அதை பார்க்கணும், அதை தொடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் எங்களால் தான் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இன்னொரு டெவில் செம்மையாக மாஸ்க் காமிச்சிட்ருக்கு. அதை பார்த்து யாருமே பயப்பட மாட்றாங்க. எல்லாமே அதை பார்த்து தான் நடுங்கிட்டுருக்காங்க. இத்தனைக்கும் அதுக்கும் 10 வயசு தான் ஆகுது. அப்போ போய் நம்ம ஜே ஹோப், இவர்கிட்ட நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது அந்த டெவில், ஏய் நவுரடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார், நான் ஏன் உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெவில் கேட்குது. ஏய், நானும் டெவில் தான் அப்படின்றாங்க. உன்னை பார்த்தா டெவில் மாதிரியே தெரில, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது ஜே ஹோப் பக்கத்தில் ஒரு இன்னொரு குட்டி டெவில் இருக்கு, அதுக்கிட்ட கேட்குறாங்க, அவன் யார், ஏன் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. நம்ம இங்கே இருக்க எல்லாருமே அவனை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம், நீ என்ன அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்கிற அப்படின்றாரு. எனக்கு அவன் கூட க்ளோஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஹோப் சொல்கிறாரு. அவனோட பேர் தான் சுகா. அவன் யாருக்கிட்டேயுமே பேச மாட்டான். அப்புறம் இன்னும் சொல்ல போனால், நம்மளோட இந்த நரக ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம 12 வயசு வரைக்கும் மட்டும்தான் இங்கே படிக்க முடியும். 12 வயசுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கணும். அவன் 10 வயசுலேயே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். அதனாலவே அவனை எல்லாமே ஸ்கூல் பாப்புலராக நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோ பக்கத்தில் இருக்க அந்த டெவில் சொல்லுது. சரி, ஆனால் எனக்கு என்னமோ நான் இதை சீக்கிரமே கற்றுப்பேன், அவனை விட பயங்கரமாகவே கற்றுப்பான் அப்படின்றாங்க. நீ அவன்கிட்ட பேசணுன்னா, அவனை பார்க்கணுன்னா நீ அவனை திரும்பி பார்க்கவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சரி, நான் பார்க்க வைக்கிறேன், ஆனால் நீ ரொம்பவே கெட்டது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் அன்னைக்கு கிளாஸில் நம்ம சுகா உள்ளே வராரு. இனிமே நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டாஸ்க் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அங்கே பக்கத்தில் இருக்க பையனுங்களாம், நாங்கள் ஏன் நீ சொல்கிறத கேட்கணும், நீ என்ன எங்களோட சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சுகா ஒரு ரெட் கலரில் சாட்டை மாதிரி இருக்குது, அதை எடுத்து அந்த பையனை ஒரே அடி வச்சிடுறாரு. அந்த பையன் அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். அங்கே இருக்க பசங்களாம், ஏய் நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையன் மாதிரியே உங்களுக்கும் தண்டனை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நான் கடவுள் இல்லை, நான் ஒரு டெவில். இன்னும் சொல்லப்போனால் நான் தான் அவங்களுக்கு இனிமேல் டீச்சர் மாதிரி. யாராவது என் பேச்சில் கேட்கல, அவனை விட பயங்கரமான அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே சுகாவை பார்த்து லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறான். அதுக்குள்ளே ஜேஹூப் எழுந்து, நீங்கள் சொன்னீங்கல்ல எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ இவனை மாதிரி தான் பொறுப்பாக நடந்துக்கணும். நீங்கள் மற்றவங்க சொல்லி கேட்குறீங்களோ இல்லையோ, நான் சொல்லி கேட்கணும். நான் சொல்லி கேட்காம இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. சரி, நீ கேட்டல்ல நம்மளோட டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே, அதாவது இங்கே இருக்க எல்லாருமே பூமிக்கு போக போகிறோம் அப்படின்றாங்க. ஜேஹோப்புக்கு இது கேட்டோன்னே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரோட ட்ரீமே பூமிக்கு போகணுங்கிறது தானே. ஸோ அவர் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அப்படியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது நம்ம ஜேஹோப் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு நம்ம சுகாவுக்கு லைட்டாக ஜேஹோப்பை பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் நம்மக்கிட்ட பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் கடைசியாக அந்த நாளும் வருது. சுகா தான் இப்போ அவரோட பவரை வச்சு பூமிக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேஹோப் அந்த பூமியை ஃபீல் பண்ணுறாரு. இங்கே இருக்க இந்த காற்று, அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சூரியனை பார்க்குறேன், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவ்வளோ அழகாக ஓடி வர்றாரு சந்தோஷமாக. அதுக்குள்ளே சுகா வந்துட்டு அவரோட அந்த சாட்டை மாதிரி இருக்கும்ல, அதில் ரெட் கலர் நூல் மாதிரி இருக்குது, அதை அப்படியே லைட்டாக குட்டியாக பிச்சு எல்லாரோட கையிலையும் ப்ரேஸ்லெட் மாதிரி கட்டி விடுறாரு. அதை கட்டினோடனே ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு ஜேஹோப், இது எதுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுவா, நீங்கள் அதாவது என்ன பண்ணாலும் எனக்கு இது மூலமாக சிக்னல் வந்துடும். நீங்கள் என் பக்கத்துலேயே தான் இருக்கணும். அதாவது நான் ஒரு வளைய மாதிரி போடுவேன், இந்த வளையத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். இதை தாண்டி எங்கேயாவது போயிட்டு யாருக்காவது நல்லது பண்ணிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இந்த பூமியிலேயே நீங்கள் அழிஞ்சிருவீங்க, நான் அவங்கள அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜேஹோப் இதை கேட்டவுடனே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் எதுக்கே நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்க ஒரு பையன், அவன் டெவில் தான், ஆனால் அவன் கொஞ்சம் ரொம்பவே நல்ல மாதிரியான டெவில். அங்கே ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல மீன் அப்படியே தண்ணிக்குள்ளே இல்லாமல் மேலே வெளியே துள்ளிகிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த பையன் தண்ணிக்குள்ளே எடுத்து விடுறான். அது அப்படியே அவனை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போகுது. அந்த மீன் பார்த்தது என்னமோ பக்கத்தில் இருக்க ஜேஹோப்பை, விட்டது என்னமோ இவனை. அப்போ கரெக்டாக நைட் ஆகுது. அந்த தண்ணியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியுது, மூனோட ரிஃப்ளெக்ஷன். அந்த மூனில் தான் அந்த ஃபிஷ்ஷும் இருக்குது. அது ஜேஹோப்பை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகுது. ஜேஹோப்புக்கு ஒன்றுமே புரியல, இது ஏன் என்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மீன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த நிலாவோட ரெஃப்ளெக்ஷன் தண்ணியில் தெரியுது. பட் அப்போது நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, சுகாவை கூப்பிட்டு இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சுகா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அந்த மீனுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல, இந்த ஹெல்ப்பை பண்ணது இதோ அவன்தான், ஆனால் அது எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகுது அப்படின்றாரு. அப்போ சுகா இதை பார்த்துட்டு அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அந்த மீனுக்கு புரிஞ்சிருது, இதை பண்ணது, அதாவது நம்மளை காப்பாற்றினது இவன் தான், இவன் கிடையாது, அவன்கிட்ட இவன் போட்டு விட்டுட்டான், இவனுமே இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் அப்படியே உருவ மாதிரி இருக்குது. என்னன்னா அந்த மீன் தான் அந்த வாட்டர் கார்டு. அதுக்கு தெரியாது இவனுங்க 2 பேருமே டெவில்னு. நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, அவன் எனக்கு ஹெல்ப் தானே பண்ணான், ஏன் அவனை இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சுகா அவரை போட்டு அடிச்சிருக்காரு. அவர் கையெல்லாம் அப்படியே ப்ளட்டாக இருக்குது, அந்த டெவில் கையிலலாம். ஸோ அந்த மீனை தின கோவத்தில் தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருது. சுகாவால் எந்திரிக்க முடியல, ஏன்னா அந்த தண்ணி ரொம்பவே ப்யூரான தண்ணி. நம்ம சுகாவுக்கு தண்ணினா சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அப்படியே என்ன ஆகுது, அந்த மூனோட ரிஃப்ளெக்ஷன் வேறு படுதா, சுகாவுக்கு வெளிச்சம் சுத்தமாக ஒத்துக்கலை. அப்படியே அந்த இடத்துலையே அப்படியே கரைஞ்சிட்றாரு. அவர் வேற எங்கேயும் போகல, மூனுக்கு போயிடுறாரு. அங்கே இருக்க மற்ற டெவில்ஸ்கெலாம் இதை பார்த்து ஷாக் ஆகிடுது. ஐயோ, என்ன இவன் மூனுக்கு போயிட்டான், ஒருவேளை இவன் மூன் கார்டாக மாறிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இவன் தப்பு தானே பண்ணான், இவனுக்கு என்ன கார்டு மாதிரி இருக்கிறதுக்கு வரம் கொடுத்துருக்காங்க, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் கிட்ட போயிட்டு அந்த ஒரு மாதிரி அடிபட்டு கிடந்தால அந்த பையன் போய் கேட்குறான். இல்லை, அவங்களுக்கு தெரியல, அதாவது என்ன நீ காப்பாற்றினதுக்கு ஒருத்தன் அடித்தானே அவனுக்கு தெரியல,
டெவிலாக இருக்கிறத விட காடாக இருக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம்னு. அவன் 3ஆக இருக்கட்டும், அப்போ தான் அவனுக்கு எங்களோட வலி என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் கார்டு அப்படியே அங்கேருந்து மறைஞ்சிருது. அப்புறம் ஜேஹோப்புக்கு இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. தென் அவரு தான் அந்த கேங்கவே வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போது நம்ம ஜேஹோப்புக்கு தான் சுகாவை ரொம்ப பிடிக்குமாச்சே. சுகாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கே இருக்க தண்ணியை பார்த்துட்டு கத்துறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோட இந்த லீடரவே இப்படி பண்ணியிருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அவங்களோட டெவில் கார்டு அங்கே கூப்பிடுறாரு. அப்போது அந்த இடத்துல அப்படியே பிரைட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னா வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் சுகா ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொடுத்துருப்பார்ல, அதில் அவங்க உலகத்துக்கு போகிறதுக்கான பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்க உலகத்துக்கு போயிடுறாங்க. பட் ஜேஹோப் மட்டும் போகாமல் அப்படியே நிற்கிறாரு. சுகா இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காரு. அப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் பவரை வச்சு. எந்தெந்த தப்பு பண்ணக்கூடாதோ எல்லா தப்பையும் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு பவர் இருக்கும். அவரால் வெளிச்சத்தில் கூட இருக்க முடியும். வெளிச்சத்தில் கூட அவரால் உயிரோடு இருக்க முடியும். அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஏன்னா அவர் தான் டெவில் ஆச்சு. அப்போ போயிட்டு மக்களை ரொம்பவே பயமுறுத்துறாரு. சின்ன பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவர் இதனாலவே அங்கே இருக்கவங்கெல்லாம் சூரியன் கடவுள்கிட்ட போயிட்டு வழிபடுறாங்க. எங்களை எப்படியாவது இந்த டெவில் கிட்டேருந்து காப்பாற்றுங்க, இதுங்க எங்கள் குழந்தைய சாப்பிடுது, இது பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்காங்க. அப்போது அந்த 3 இருக்குல்ல, அந்த வேர்ல்டு காமிக்கிறாங்க. அப்போது சூரியன் போயிட்டு மூன்கிட்ட பேசுது. இங்கே பாரேன், நீ ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தல்ல, அவனால தான் அவனோட ஃப்ரெண்டாகிட்ருக்கு. அவன் ரொம்பவே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஆரம்பிக்கிறான். பூமியவே அவன் தான் ராஜாங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கான். எல்லா மக்களையும் கஷ்டப்படுத்துகிறான். அவங்க என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் சூரியன், ஒளி மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நானும் நிலா தானே, நானும் வெளிச்சம் மட்டும்தானே கொடுக்க முடியும். நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வேணால் ஒரு ஐடியா பண்ணலாம். அவனுங்க இடத்துக்கு நம்ம 2 பேரும் போவோம், நம்ம இடத்துக்கு அவனுங்க 2 பேரையும் வர வைப்போம். நம்ம எப்படி கஷ்டப்படுறோங்கிறத அவனுங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, இப்போ நம்ம சூரிய கடவுள் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜேஹோப்புக்கு ரொம்பவே வெப்பத்தை கொடுக்குறாரு. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன என் மேலெலாம் எரியுது, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனை பார்த்து கத்துறாரு. எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு உன்னை பார்க்கணுன்னு. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உன்னை நான் எவ்வளோ வெறுக்கிறேங்கிறது புரியுது அப்படின்றாரு. ஹோ, நீ என்னை வெறுக்கிறியா? அப்போ வெறு, இன்னும் நல்லாவே தான் வெறுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரிய கடவுளோட பவரை அப்படியே ஜேஹோப்புக்கு கொடுத்துட்டு ஜேஹோப்போட அந்த டீமன் சக்தியை அப்படியே நம்ம சூரிய கடவுள் எடுத்துக்கிறாரு. அப்புறம் இவங்க 2 பேர்த்தோட அதான் இந்த 2 டெவில்ஸோட ஃபேஸ் அப்படியே அந்த சூரிய கடவுளுக்கும் மூன் கடவுளுக்குமே இருக்கு. இவங்க 2 பேருமே அந்த டெவில் வேர்ல்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 வயசில் அங்கே இருக்க எல்லாருமே, ஏன்னா இவங்க 2 பேருமே பிரைட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெவில் வேர்ல்டில் இருக்கவங்க பார்க்குறாங்க. அப்போது அந்த ஜேஹோப் முன்னாடி போயிட்டு, நான் தான் உங்களோட ஜேஹோப், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10 வயசில் அந்த சுகாங்கிற பையன் அப்படியாச்சு இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே புரியுது. ஏன்னா சுகா அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு அங்கே அவர் சிலையே வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு, ஆமாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் இந்த ஏஜில் வருவீங்கன்னு சத்தியமாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு அப்புறம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, இனிமேல் நம்ம எதுக்காகவும் கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த நரகத்தில் இருப்பாங்கள்ல, அந்த லைஃப்பை அப்படியே ஒரு ஏஞ்சல் லைஃப் மாதிரி மாற்றுறாங்க. அதாவது ஹியூமன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க நார்மலாக, என்ன உங்களுக்கு பவர் மட்டும் இருக்கும், அப்புறம் நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் எல்லாத்தையுமே மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்கே நம்ம சூரியன் அந்த வேர்ல்டையும் 3 இருக்கா அந்த வேர்ல்டையும் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம உண்மையான சுகா 25 வயசில் அப்படியே ஒரு பிளாக் மூன் டேயில் நின்றுட்டுருக்காரு. அப்போது அவர், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷமாக எனக்கு இதே லைஃப் தான். நான் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்தல்ல, அந்த நாள் மட்டும் திருப்பி திருப்பி எனக்கு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது.
இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இது அப்படியே நம்ம சூரியனா இருக்காருல டெவில் ஜேஹோப் அவருக்கு கேட்குது. அவர் அப்போது ஒரு ஒளி மாதிரி வந்து சுகா கிட்ட பேசுகிறாரு. சுகா என்ன நீ வெளிச்சமாக வந்திருக்க, உன்னோட ரியல் ஃபேஸை காட்டு அப்படின்றாரு. என் ரியல் ஃபேஸை காட்டினா நீ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் நீ பாரு இப்போ என்னோட வெளிச்சம் இருந்தால் தான் உன்னாலேயே வெளிச்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்றாரு. நீ யார் எனக்கு தெரியல, ஒழுங்கா உன் ஃபேஸை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்போயும் மிரட்டுறாரு. நீ இந்த லைஃப்பை ஃபஸ்ட்டு விடு, மற்றவங்கள அடக்கி வைக்கணுங்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி ஜேஹப் சொல்கிறாரு. ஏய் நான் ஏன்டா நிறுத்தணும், நீ யாருன்னு ஒழுங்காக சொல்லு அப்படின்றாங்க. சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட அந்த ரியல் அப்படியே ஃபேஸ்க்கு வராரு. ஏய் நீ யாருன்னே தெரில அப்படின்றாங்க. நீ மறந்துட்டியா, உன்னோட 10 வயசில் உனக்கு ரொம்பவே பவர் இருக்கும். நான் கூட உன்கிட்ட வந்து பேசினேன், அதான் அந்த ஜேஹோப் அப்படின்றாரு. அது நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற, அதுவும் சூரியன் மாதிரி இருக்க, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்று சொல்லட்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பக்கத்தில் வராரு. அங்கேயே நில்ல, எனக்கு உன்னோட வெப்பத்தை தாங்க முடியல அப்படின்றாரு. நீ என்ன தாங்க முடியலன்னு சொல்கிற, என்னோட வெப்பத்தை எடுத்துகிட்டு தானே நீ மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற. இல்லை அது நீ தூரத்தில் இருப்ப, இப்போ நீ என் பக்கத்தில் வர, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப எரியுது அப்படின்றாரு. சரி அப்போ தண்ணிக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சுகா அப்படியே தண்ணிக்குள்ளே போகிறாரு. சுகாவுக்கு தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் போகிறது பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாளாக தண்ணிக்குள்ளே போகவே பிடிக்காது, இப்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் ஆனால் சுகா அப்படியே ஒரு மாதிரி குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்குது அவருக்கு. அவர் நிலா தான், பட் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போனால் அவருக்கு ரியாக்ட் ஆகும்ல, ஒரு மாதிரி ஆகுது. ஜேஹோப் இதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வராரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வார்மாக இருக்குது. அப்படியே ஹக் பண்ணுறாரு. ஜேஹோப் பார்க்குறாங்க. நீ எதுக்கு இப்போ என்ன ஹக் பண்ணுற, நீ தானே என் பக்கத்தில் வந்த, உன்னை யார் என் பக்கத்தில் வர சொன்னா, நீ தூரமாக இருக்கப்ப எனக்கு ரொம்பவே குளிருது, நீ என் பக்கத்தில் வரப்ப எனக்கு ரொம்பவே வார்மாக இருக்குது, நீ என்னை டச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. அப்போது நம்ம சுகாவை ஜேஹோப் அப்படியே டச் பண்ணுறாங்க. சுகாவுக்கு அப்படியே ரொம்பவே வார்மாக இருக்குது. நீ என் கூடவே இரு அப்படின்றாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போய் தானே ஆகணும். இங்கே இருக்க பகலில் இருக்க எல்லாத்துக்கும் நான் தானே வெளிச்சம் கொடுத்தாகணும், அப்போ தானே பகல் வரும் அப்படின்றாரு. அது வரைக்குமாவது நீ என் கூட இரு ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த டைமில் நீ என் கூட வந்து இரு. நான் ரொம்பவே தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், என் கூட யாருமே இல்லை. முன்னாடி அதான் உனக்கே தெரியும்ல, 10 வயசில் நிறைய பேர் என்கிட்ட வந்து அன்பு காட்டுவாங்க. ஆனால் நான் இப்போ யாரையுமே மதிக்க மாட்டேன், எல்லாத்தையும் அடிப்பேன், திட்டுவேன். ஆனால் இப்போது நான் ரொம்பவே தனியாக இருக்கேன், எனக்காக ஃபீல் பண்ண யாருமே இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அழறாரு. சுகா அழுவுறதை பார்த்துட்டு ஜேஹோப்புக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்பவே முன்னாடி நரக வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம்ல, இப்போ இனிமேல் அதை வாழக்கூடாது. எனக்கு நான் இருக்கேன், உனக்கு நீ இருக்க, அப்புறம் நம்ம 2 பேரும் டெவில்ஸ் கிடையாது, சன் மூன் ஓகேவா அப்படின்றாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஏன் சொல்கிற, ஏன்னா அந்த டெவில் வேர்ல்டில் அவனுங்க 2 பேரும் போயிட்டு ஏதாவது சொதப்பியிருப்பானுங்க, அவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க, எப்படியும் நம்ம அங்கே போனாலும் இப்படி தானே இருப்போம் அப்படின்றாரு. அப்போது ஜேஹோப் ஒரு ஐடியா பண்ணுறாரு. இல்லை நீ அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றியா, மற்றவங்க கூட பேசணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு வேணாம், நான் இதே மூணாவே இங்கே இருந்துடுறேன் அப்படின்றாரு. அப்போது நீ எனக்கு துணையாக இருப்பியா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒத்துக்கிறாரு. ஜேஹோப்புக்கு இதை கேட்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஜேஹோப்புக்கு சுகா மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும்ல, அதனால தான். அப்போது சுகா வந்துட்டு ஜேஹோப்பை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது விடிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜேஹோப் கையை பிடிக்கிறாரு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், நம்ம இன்றைக்கி நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஜேஹோப்புக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் சோகமாக பிரைட்டை கொடுத்துருப்பாரு, இப்போ ரொம்பவே சந்தோஷத்தில் போயிட்டு பிரைட்னஸை கொடுக்குறாரு. அங்கே இருக்க எல்லா பூக்களுமே அழகாக பூத்துட்டு அப்புறம் எல்லாருமே நம்ம சன்னை பார்த்து வணக்க வைக்கிற மாதிரி பண்ணுதுங்க. இதை பார்த்த உடனேயே நம்ம ஜேஹோப்புக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரால் தான் அங்கே இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதான் நம்ம சூரியனால் இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இருக்க அந்த பூக்கள், விலங்குகள் எல்லாருமே சூரியனை பார்த்துட்ருக்குங்க. இன்றைக்கி என்ன சூரியன் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குதுங்க. தென்
அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே நம்ம நரகத்தில் ஜேஹோப் மாதிரி வந்திருக்கார்ல, அவர் வந்துட்டு பேசுகிறாரு. இனிமே இங்கே யாருமே நரகத்தில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதவே நீங்கள் ஏன் ஒரு பூமி மாதிரி மாற்றக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ நம்ம சுகா, ஆமாம், நீங்கள் இந்த இடத்த பூமி மாதிரி மாற்றிக்கங்க. அங்கே மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே வாழ ஆரம்பிங்க. ஆனால் என்ன, உங்களுக்குள்ள அந்த தீய எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியணும் அப்படின்றாரு. அது எப்படி முடியும்? நாங்கள தான் டெவில் ஆச்சே. நீங்கள் தான் டெவில்னு நீங்களாக சொல்லிக்கிறீங்க. ஏன் நீங்களும் உங்களை ஒரு நார்மலாக பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. நார்மலானா என்ன சொல்ல வரீங்க? நார்மலானா நார்மலாக தான். ஏன் மக்கள் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது? ஆனால் என்ன, உங்களுக்கு பவர்ஸ் இருக்கும், நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். அந்த பவர்ஸை நீங்கள் நல்ல வழியில் கொண்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாரு. அப்போ அங்கே இருக்க எல்லா டெவல்ஸ்க்குமே இது சொல்கிறது புரியுது, பிடிக்கவும் ஆரம்பிக்குது. பட் அங்கே ஒரு கெட்ட ரொம்ப தீயெண்ணம் பிடிச்ச ஒரு டெவல் வருது. நீங்கள் சொல்கிறது சரியில்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களோட அந்த சுகா ஜேஹோப் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இதை கேட்டோடனே நம்ம சூரியனுக்கும் மூணுக்கும் ஒரு மாதிரி ஜர்க்காகிடுது. ஆமாம், நாங்கள் தான் உண்மையானவங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா எங்களோட இந்த நரகத்திலேயே நாங்கள் 3 பேர் ரொம்பவே கெட்டவங்க. ஃபஸ்ட்டு ஜேஹோப் லைட்டாக அப்படி இருந்தான், ஆனால் பூமிக்கு போனதுக்கப்புறம் அவன் ரொம்பவே கெட்டவன் ஆகிட்டான். அது எங்களுக்கே தெரியும். சுகா இங்கே இருக்கும்போதே ரொம்ப கெட்டவன். அவனுக்கு நாங்கள் ஸ்டாச்சு கூட வச்சுருக்கோம். அது எப்படி நீங்கள் பூமிக்கு போயிட்டு வந்து மாறியிருப்பீங்க? இங்கே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா நாங்கள் பூமிக்கு போயிட்டு வந்தோம், அங்கே இருக்க எல்லாத்தையுமே எங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு, நாங்களும் நல்லவங்களாயிட்டோம் அப்படின்றாங்க. அப்போது சுகா அவங்கள பார்த்துட்டு, நீங்களும் இவனை மாதிரி நரகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே இருக்க அந்த மற்ற டீமன்ஸ்லாம், அதான் டெவில்ஸ்லாம், இல்லை இல்லை, எங்களுக்கு இப்படி இருக்கணும்னு ஆசை இல்லை, எங்களுக்கும் வெளிச்சத்தில் இருக்கணும், நாங்களும் வெளிச்சத்தை ஃபீல் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே இந்த கெட்ட எண்ணத்தை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த நரகத்துக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அதே வெளிச்சத்துலேயே பாதி நம்ம ஜேஹோப் கொடுக்குறாரு. அங்கே அந்த வெளிச்சத்தினால தண்ணி உருவாகுது, அப்புறம் நிறையவே பூக்கள் அந்த மாதிரிலாம் உருவாகுது, செடி எல்லாமே. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க மற்ற டெவில்ஸ்க்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் இனிமேல் டெவில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் இந்த இடத்துல இந்த இருக்காங்கள்ல, இந்த உண்மையான சூரியனும் உண்மையான மூணும், அவங்க 2 பேருமே அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த உண்மையான மூன் கேட்குது, நம்ம அவனுங்க 2 பேர்த்தையும் விட்டு வந்திருக்கோமே, அவனுங்க 2 பேரும் மாறி இருப்பானுங்களா, இல்லை அப்படியே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு நம்ம பூமியோட அந்த நிலவரம் நல்லாவே தெரியுது. அங்கே இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இயற்கை எல்லாமே நல்ல வழியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற? நீயே வேணா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிறாரு ஒரு பவரை வச்சு. நம்ம இனிமேல் இங்கேயே இருப்போம், அவனுங்க 2 பேரும் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு இப்போ தான் ரியல் ஃபேஸே தெரியுது. என்னன்னா இந்த ஒரிஜினல் சன் மூன் 2 பேருமே அப்படியே பார்க்க அந்த டெவில் சுகா ஜேஹோப் மாதிரியே இருக்காங்க. அப்போ தான் 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் உண்மையாலுமே லவ் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அப்படியே இப்போ நம்ம பூமியில் இருக்க அந்த சன் மூன் 2 பேர்த்தையும் காமிக்கிறாங்க. அப்போது மூன் ரொம்பவே மறைஞ்சிருது. ஏன்னா அன்றைக்கி தான் பிளாக் மூன் ஆச்சு. ஸோ நம்ம நைட் டைம் சன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. அதான் நம்ம ஜேஹோப் பார்த்துட்ருக்காரு. எங்கே இனிமே சுகாவை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. தென் அப்போது ஃபஸ்ட் டைம் லைட்டாக அந்த மூன் உருவாக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே ஜேஹோப்புக்கு செம்மையாக சந்தோஷமாயிருது. சுகா கிட்ட நான் எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷனில் உண்மையான சுகா இருக்கார்ல, அவர் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே இருக்கார். அப்போ ஜேஹோப் மறுபடியும் வராரு. இதை பார்த்தோன்னே சுகா, நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. நானும் தான், நான் உன்னை விட பயங்கரமாக ஃபீல் பண்ணி தெரியுமா அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும் உன்னை. நீ கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, எனக்கு உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை மாதிரி இருக்கணும்னு தான் நினச்சேன். இப்போ கூட நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. சுகா நினைக்கிறாரு, நான் கெட்டவன் நினைக்கிறப்போ என்னை அவ்வளோ பேர் பாராட்டினாங்க, நல்லவனாக இருக்கப்போ என்னை ஒரு சிலர் கூட பார்க்க வரல. ஆனால் எனக்காக, நான் கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, எனக்காக இருக்கிற ஒரே பர்சன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்க ஆரம்பிக்கிறாரு. ஜேஹோப் இதை பார்த்துட்டு, நீ ஏன் அழாத, நீ அழதா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. நான் அழமாட்டேன், எனக்காக நீ இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு.
ஜேஹோப்புக்கு இது ரொம்பவே பிடிச்சிருது. அப்போ ஜேஹோப் இவங்க சுகாவை பார்த்துட்டு, நான் உனக்கு கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுகா முடியாது அப்படின்றாரு. ஏன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு இது சரியாக வரல. ஏன்னா நம்ம 2 பேரும் நம்மளோட ரியலில் இல்லை, நம்ம ஏதோ ஒரு மந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்போது அந்த இடத்துக்கு அந்த ஃபிஷ் வருது. சுகாதை பார்க்குறாரு. பார்த்துட்டு லைட்டாக பயப்படுறாரு. ஏன்னா அதானே சாபம் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் சொல்லுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் இப்போ ரொம்பவே நல்லவங்களாயிட்டீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்படி நல்லவங்களானோன்னு உனக்கு தெரியும். நாங்கள் உங்களை மாற்றணுங்கிறதுக்காக தான், இந்த டெவில்லேருந்து உங்களை நல்லவங்களாக மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தண்டனை கொடுத்தான். ஆனால் இது தண்டனை கிடையாது, ஒரு வரம். இது யாருக்குமே கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? எங்களுக்கு புரியலை. ஏன்னா நீங்கள் 2 பேருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கடவுளா? கடவுள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஓ, அப்போ அவங்க டீமன் மேலே மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்கிறாரு. நீ கடவுளை நம்புறியோ நம்பலையோ அது உன் இஷ்டம், உன் விருப்பம். அது நீ கடவுள்னு கூட நினைக்க வேணாம். இந்த இயற்கை அதை வச்சுக்கவேன். இந்த இயற்கை அவங்கள நல்லவங்களாக்கணும்னு நினச்சிருக்கு. அதனால தான் நீ சூரியனாகவும் நீ நிலாவாகவும் எங்களோட இந்த பூமிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் கேட்குது. எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் இல்லை, ஆனால் எனக்காக இப்போ இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறாரு. ஜேஹோப்பை பார்த்துட்டு, உனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எனக்கு இல்லை, ஏன்னா அவங்க என் உண்மையான அம்மா அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்லிட்டாரு. சுகா பார்க்குறாரு. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு அவங்க உண்மையான அம்மா அப்பா கிடையாது. ஜஸ்ட் என்னோட இந்த பவருக்காக என்னை எடுத்து வளர்த்தாங்க, அவ்வளோதான் அப்படின்றாரு. அப்போ சுகா ஜேஹோப்பையே பார்த்துட்ருக்காரு. அந்த மீன், இனிமே நீங்கள் தான் எங்களோட பூமியோட புது சூரியன் புது நிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிச்சுட்டே போகுது. நம்ம சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, இது நம்ம லூசு மாதிரி வளருது அப்படின்னு பார்க்குறாரு. ஜேஹோப் புரிஞ்சுக்கிட்டு, நீ உனக்கு புரியல, உனக்கு புரியுது, ஆனால் எனக்கு புரியாத மாதிரி நடிக்கிற. இன்னும் சொல்லப்போனால் நம்ம 2 பேருமே நம்ம உலகத்தில் எதையோ இழந்திருக்கோம், ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்பவே ஒரு டிவில் மாதிரி இருந்திருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நம்மளை மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த உண்மையான சன்னும் உண்மையான மூணும் அவங்க பிளேஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளோட அந்த நரகத்தை அவங்க நல்ல வழியில் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொடுத்தியே, அந்த பிரேஸ்லெட் என்கிட்ட தான் இன்னும் இருக்குது. நம்ம நரகத்தில் என்னென்ன நடக்குமோ அந்த அப்டேட் அப்படியே எல்லாத்தையுமே எனக்கு அந்த சூரியன் இருக்காங்கல்ல அவங்க அப்படியே தெரியப்படுத்துவாங்க. என்கிட்டயும் பேசியிருக்காங்க. இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியலை, அதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. நான் ஒன்று சொல்லட்டா ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பார்க்குறாங்க. அந்த மீன் அங்கேருந்து போயிடுச்சுல முன்னாடியே. ஸோ இப்போ நம்ம சுகா ஜேஹோப் பக்கத்தில் வந்துட்டு, எனக்கு உண்மையாலுமே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் யாரும் இவ்வளோ நேர்மையாகவும் அப்புறம் இவ்வளோ பாசமாகவும் நடந்துக்கிட்டதில்ல. இப்படி நடந்திருந்தா என்னவோ நான் நல்லவனாக இருந்திருப்பேன் போல். அதனால தான் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைக்கணுங்கிறதுனால தான் அந்த கடவுளே எனக்கு ஒன்று கொடுத்துருக்காரு போல். நான் உண்மையாலுமே இந்த உலகத்தில் உன்னை சந்திச்சேன்ல, அந்த நாளை மறக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ இன்னொரு லைஃப், அதாவது என்னோடய நியூ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பை சுகா ஹக் பண்ணுறாரு. ஜேஹோப்புக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏன் லைஃப் ஃபுல்லாக இப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்றாங்க. என்ன இப்படியே ஹக் பண்ணிட்டா இல்லை அந்த மூன் சன் அப்படியா அப்படி சொல்கிறியா அப்படிங்கிறியா? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு ஜேஹோப் கேட்குறாரு. இப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சுகாவை ஹக் பண்ணுறாரு. ஏய், என்ன இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறேன், எனக்கு வலிக்குது, நீ ரொம்பவே வார்மாக இருக்கல்ல அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேஹோப் அவரோட பவரை கம்மி பண்ணிக்கிட்டு, இந்த வார்ம் உனக்கு ஓகேவா அப்படின்றாங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கடலுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஜேஹோப் தான் அவரோட பவரை கம்மி பண்ணிட்டாரு. இப்போ நம்ம சுகா அவரோட பவரை யூஸ் பண்ணுறாரு. கடலுக்குள்ளே அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அந்த கடலுக்குள்ளே அந்த மீன்கள்லாம் அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாமல் அங்கே போயிடுதுங்க. அங்கே இருக்க அந்த இயற்கை, அதான் உள்ளே இருக்கோல செடி, இது எல்லாருமே அவ்வளோ பிரைட்டாக இருக்குது.
இதை பார்க்குறாரு ஜெய்ஹோப். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கடலுக்குள்ளே பார்க்குறேன். எனக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஹோப் ஹக் பண்ணுறாரு. என்ன பிடிச்சிருக்கு? என்னவா இல்லை இந்த கடலுக்குள்ளுக்க இந்த பிரைட்னஸ்ஸே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கடல் இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னா அது ஒன்றால தான். அப்போ எனக்கு ஒன்றை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே கடலுக்குள்ளேயே நம்ம ஜெய்ஹோப்பை லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. இதோட இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆர்மிஸ் இதோட டெவில்ஸ் அண்ட் சன் மூன் காட்ஸ் லவ் இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.